நோம்பு கஞ்சி, அப்புறம் வந்து ரைஸ், அப்புறம் மட்டன், அப்புறம் வந்து தர்பூசணி, பேரிச்சம்பழம், குக்கும்பர் எல்லாமே இங்க ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்காங்க. வாட்டர் பாட்டில் இருக்கு, அப்புறம் கப்லாம் இருக்குது. இங்க பாத்தீங்க அப்படின்னா ஃபுல்லா ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. இது வரைக்கும் வந்து நான் நிறைய பள்ளிவாசல்ல நோம்பு கஞ்சி குடிச்சிருப்பேன். பட் இந்த பள்ளிவாசல் நான் குடிச்ச அந்த நோம்பு கஞ்சி வந்து எவ்வளவு ஒரு யூனிக்கான டேஸ்டா இருந்துச்சு. இந்த பிரிட்ஜ் வந்து அந்த ஹங்துவா எல்ஆர்டி ஸ்டேஷன்ல இருந்து அந்த பள்ளிவாசல் வரைக்கும் ஒரு பெரிய லாங்கான ஒரு பிரிட்ஜ். அப்படியே ரோடுக்கு மேல வந்து உங்களுக்கு போட்டிருப்பாங்க. ஹாய் நண்பர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் பேக் டு மை சேனல். இப்போ நம்ம மலேசியா கோலாலம்பூர்ல உள்ள ஹங்துவா அப்படிங்கிற பிளேஸ்ல உள்ள ஒரு பள்ளிவாசல நம்ம நிற்கிறோம். இந்த பள்ளிவாசல் வந்து ஹங்துவா எல்ஆர்டி ஸ்டேஷன் இருக்குல்ல, அந்த எல்ஆர்டி ஸ்டேஷனுக்கு பக்கத்துல அமைஞ்சிருக்கு. அதாவது ரோட்லயே அவ்வளோ பிரம்மாண்டம், அவ்வளோ அழகா இருக்குது. இந்த பள்ளிவாசல் நம்ம வந்து 27வது நோன்பு இஃப்தார் நம்ம பண்றதுக்காக வந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ் நண்பர்களே, 27 நோம்பு முடிஞ்சிருச்சு. இன்னும் 3 நாள் வந்து பெருநாள் வரப்போகுது. இந்த வீடியோ பார்க்குற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் என்னுடைய ஈத் முபாரக், அட்வான்ஸ் ஈத் முபாரக். வாங்க நம்ம ஹங்துவா பள்ளிவாசல்ல நோம்பு திறக்கிறதுக்கு என்னென்ன ப்ரொவைட் பண்றாங்க, இஃப்தார் எப்படி போகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோல பார்க்க போறீங்க. அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இங்க ஃபுல்லா பாத்தீங்க அப்படின்னா நோம்பு திறக்கிறதுக்கு எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்காங்க. இப்போ மணி 6 மணி தான் ஆகுது. ஆனா இப்பவே வந்து நோம்பு கஞ்சி, அப்புறம் வந்து ரைஸ், அப்புறம் மட்டன், அப்புறம் வந்து தர்பூசணி, பேரிச்சம்பழம், குக்கும்பர் எல்லாமே இங்க ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்காங்க. வாட்டர் பாட்டில் இருக்கு, அப்புறம் கப்லாம் இருக்குது. இங்க பாத்தீங்க அப்படின்னா ஃபுல்லா ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. அங்க வந்து உங்களுக்கு வந்து பிரியாணி எல்லாம் புங்குஸ் பண்ணிக்கிருக்காங்க. அது வந்து வேற இடத்துக்கு கொடுத்து விடுறதுக்காக புங்குஸ் பண்ணிக்கிருக்காங்க. இன்னும் யாரும் வர ஆரம்பிக்கல. இப்போ மணி பாத்தீங்கன்னா 6:15. ஸோ மக்கள்லாம் வந்ததுக்கு அப்புறம் நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன். நண்பர்களே, இந்த பள்ளிவாசலோட பேரு மஸ்ஜித் அல் புகாரி. இது மலேசியா கோலாலம்பூர்ல ஹங்துவா அப்படிங்கிற பிளேஸ்ல அமைஞ்சிருக்கு. இந்த பள்ளிவாசல் ஹங்துவா எல்ஆர்டி ஸ்டேஷனுக்கு பக்கத்துல அமைஞ்சிருக்குங்க. ஹங்துவா எல்ஆர்டி ஸ்டேஷன்ல இருந்து ஒரு பிரிட்ஜ் மாதிரி வரும். அந்த பிரிட்ஜில் நம்ம வந்தோம் அப்படின்னா இந்த பள்ளிவாசல் வாசல்ல அந்த பிரிட்ஜ் முடியும். நம்ம பள்ளிவாசலுக்கு ஈஸியா வந்துடலாம். இந்த பள்ளிவாசல வந்து அந்த ஈவினிங் டயத்துல பாக்குறதுக்கு அவ்வளவு சூப்பர்பா இருந்துச்சுங்க. அந்த தூணா இருக்கட்டும், இந்த லைட்டிங்ஸா இருக்கட்டும், இந்த டூம், அப்புறம் வால்ஸ்ல அல்லாஹ்னு எழுதி அதுல எல்லோ கூட லைட்டிங் பண்ணியிருந்தாங்க. அதுவும் பாக்குறதுக்கு நல்லாவே இருந்துச்சு. என்னதான் இந்த பள்ளிவாசல் மெயினான சிட்டில இருந்தாலும் அவ்வளவு அமைதியான பள்ளிவாசலுங்க. அசர் தொழுதுட்டு, லோஹர் தொழுதுட்டு, குர்ஆன் ஓதுறதுக்கு ரொம்ப அழகான பள்ளிவாசல். நீங்க இந்த பள்ளிவாசலுக்கு போயிருந்தீங்க அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல தெரியப்படுத்துங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மணி பார்த்தீங்கன்னா 7 மணி ஆகுது. எல்லாரும் நோம்பு திறக்கிறதுக்கு 1 by 1 வர ஆரம்பிச்சாங்க. இங்க பாத்தீங்க அப்படின்னா 1 by 1 தாங்க அலோவ் பண்ணாங்க. ஏன் அப்படின்னா தள்ளுமுள் ஆயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக செக்யூரிட்டி வச்சு 1 by 1 மக்கள் உள்ள வந்துக்கிருந்தாங்க. இருங்க, உங்களுக்கு இந்த ஃபுட்டேஜ் நான் காட்டுறேன். அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மறந்துனா வீடியோ லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. இந்த பள்ளிவாசல்ல மலாய் மக்கள், அப்புறம் வந்து பங்களாதேஷி, அப்புறம் இந்தியன்ஸ், பாகிஸ்தான், இந்த மாதிரி பல நாட்டு மக்கள் வந்து நோம்பு திறந்தாங்கங்க. பையன் நோம்பு திறக்கிற டைம் வந்துருச்சு. நம்மளும் நோம்பு திறக்க ஆரம்பிச்சாச்சு. எனக்கு இந்த பள்ளிவாசல ப்ரொவைட் பண்ண அந்த நெய்ச்சோறு, அப்புறம் வந்து மட்டன் குருமா, அப்புறம் நோம்பு கஞ்சி ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க. நோம்பு கஞ்சியில ஃபுல்லா பாத்தீங்கன்னா பீஃப் போட்டிருந்தாங்க. அவ்வளவு வாசமா இருந்துச்சு, அவ்வளவு திக்கா இருந்துச்சு. சாப்பிட்றதுக்கு ஒரு யூனிக்கான ஒரு டேஸ்டா இருந்துச்சு. இது வரைக்கும் வந்து நான் நிறைய பள்ளிவாசல்ல நோம்பு கஞ்சி குடிச்சிருப்பேன். பட் இந்த பள்ளிவாசல்ல நான் குடிச்ச அந்த நோம்பு கஞ்சி வந்து அவ்வளவு ஒரு யூனிக்கான டேஸ்டா இருந்துச்சு. அதே மாதிரி வந்து அந்த நெய்ச்சோறுல வந்து லைட்டா ஸ்மோக் ஃபிளேவர் வந்தாலும் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பர்பா இருந்துச்சு. அப்புறம் வந்து அந்த மட்டன் கிரேவி பற்றி சொல்லி ஆகணும், அவ்வளோ ஒரு டேஸ்டியாக இருந்துச்சு. எனக்கு வந்து மலேசியாவில் அவங்க ப்ரொவைட் பண்ணுற அந்த கிரேவி, அந்த சம்பல் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். அப்புறம் நம்ம இந்த பழங்கள்லாம் வச்சுருந்தாங்க. வாட்டர் மெலன், அப்புறம் குக்கும்பர் வச்சுருந்தாங்க, அப்புறம் வந்து பேரிச்சம்பளம் வச்சுருந்தாங்க, அப்புறம் வாட்டர் பாட்டில் வச்சுருந்தாங்க, அப்புறம் ஜூசஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க. ஸோ எல்லாமே நம்ம திருப்தியாக நம்ம சாப்பிட்டு முடிச்சாச்சுங்க. நம்ம வந்து 27ஆம் கிழமை நோம்பு நம்ம ஹங்துவா பள்ளிவாசல் அவ்வளவு சிறப்பா நம்ம நோம்பு திறந்தாச்சு. வீடியோ பாக்குற எத்தனை பேர் இந்த ஹங்துவா பள்ளிவாசலுக்கு போயிருக்கீங்க, இந்த ஹங்துவா பள்ளிவாசல் நோம்பு திறந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸ்ல தெரியப்படுத்துங்க. ஃபைனலா நம்ம நோம்பு திறந்துட்டு மஹ்ரிப் தொழுகைக்காக போயிருந்தோம். நல்லா உது செஞ்சுட்டு மஹ்ரிப் தொழுகைலாம் தொழுது முடிச்சுட்டு நம்ம வந்து கிளம்பியாச்சுங்க. இந்த பிரிட்ஜ் தான் நண்பர்களே. இந்த பிரிட்ஜ் வந்து அந்த ஹங்துவா எல்ஆர்டி ஸ்டேஷன்ல இருந்து அந்த பள்ளிவாசல் வரைக்கும் ஒரு பெரிய லாங்கான ஒரு பிரிட்ஜ். அப்படியே ரோடுக்கு மேல வந்து உங்களுக்கு போட்டிருப்பாங்க. அப்படியே அழகா நீங்க வந்து எல்ஆர்டி ஸ்டேஷன்ல இறங்குனீங்க அப்படின்னா அங்க இருந்து நீங்க நேரா அந்த பிரிட்ஜ்ல நடந்தீங்க அப்படின்னா அந்த பள்ளிவாசலுக்கு வந்துடுவீங்க. அந்த ஈவினிங் டயத்துல இந்த பிரிட்ஜ்ல நடந்துக்கிட்டு அந்த ரோட்ஸை பாக்குறதுக்கு, அந்த பள்ளிவாசல் அந்த வியூ பாக்குறதுக்கு அவ்வளவு சூப்பரா இருக்கும். ஓகே நண்பர்களே, வீடியோ பிடிச்சிருந்த வீடியோ லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுஹைமி. தேங்க்யூ, பாய்.